ரீசனிங் வெர்பல் ரீசனிங்ல பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ். இந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ல பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற டாபிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்குல்ல, இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்னு பாருங்க. ஆஃபை முதல்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் ஆஃப் இருக்கோ அந்த ஆஃபை மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன், இன்னும் சிம்பிளா இருக்கும். பார்க்கறதுக்கு விசிபிளா தெரியறதுக்காக ஹைலைட் பண்றேன். ஸோ இந்த ஆஃபை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் அதை வந்து ஒரு பென்சில் வச்சு இல்லை நம்ம வந்து இதில் எழுத மாட்டோம். ஸோ எழுதி மார்க் பண்ணால் இது சிம்பிள். இப்போ இதுக்கு ரிவர்ஸில் படிக்கணும். மை மதர், இந்த மை மதர்ன்றது 1, த ஒன்லி சன்ன்றது 2 அண்ட் ஹீ இஸ் த சன்ன்றது 3. ஸோ இந்த 1 2 3ன்னு மார்க் பண்ண போகிறோம். ஃபோட்டோகிராஃபை பார்த்து சொல்கிறது யாருன்னா சுரேஷ். சுரேஷ் என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு? மை மதர். ஸோ முதல்ல மதர். அடுத்தது த ஒன்லி சன், மதரோட ஒன்லி சன் அப்படின்னு அர்த்தம். மதரோட ஒன்லி சன்னா யாரு? சுரேஷ் தான். ஸோ த ஒன்லி சன், சாரி, ஹீ இஸ் த சன் ஆஃப், ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அம்மாவோட ஒரே பையன்றது சுரேஷ் தான். சுரேஷோட சன்னு இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? ஹவு இஸ் சுரேஷ் ரிலேட்டட் டு தட் பாய்? சுரேஷ் இந்த பையனுக்கு யாரு அப்படின்னா ஃபாதர். ஸோ இங்கே வந்து ஃபாதர் ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சர். இதே பேட்டர்னில் இன்ட்ரடியூசிங் அ பாய் அ கேர்ள் செட், ஆஃப் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஆஃப் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஆஃப் இருக்கு, இங்கே ஒரு ஆஃப் இருக்கு, இங்கே ஒரு ஆஃப் இருக்கு. 3 ஆஃப்ஸ் இருக்கு. ஸோ ரிவர்ஸில் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். அப்போ 4 பிரான்ச் வந்துடுது. இன்ட்ரடியூசிங் எ பாய், கேர்ள் தான் சொல்றாங்க. ஸோ அதனால முதல்ல கேர்ள் சொல்றவங்கள முதல்ல எழுதிக்கிட்டோம். மை அங்கிள், ஸோ என்னோட அங்கிள். அடுத்தது செகண்ட்ல என்ன இருக்கு? ஃபாதர், அங்கிளோட ஃபாதர். இது படிக்கும்போது இப்படி படிக்கணும், அங்கிளோட ஃபாதர். ஃபாதரோட டாட்டர், ஸோ டாட்டர். டாட்டரோட சன். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போ ஹவு இஸ் த பாய் ரிலேட்டட் டு த கேர்ள்? இந்த பாய்க்கும் கேர்ளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பாய்க்கு இந்த கேர்ள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாரு அப்படின்னா இப்ப இந்த அங்கிளோட ஃபாதரோட டாட்டர் இப்படி கொடுத்துருக்கோம்ல, இவங்க இந்த கேர்ள் வந்து இந்த டாட்டரோட பொண்ணா கூட இருக்கலாம். இந்த டாட்டர் மதராவும் இருக்கலாம், ஆண்டாவும் இருக்கலாம். ஏன்னா எங்க அங்கிளோட அவங்க சிஸ்டர். அப்ப இந்த மதரா இருந்தா இவங்க வந்து இந்த கீழே இருக்கவர் பிரதரா இருப்பாரு, ஆண்டா இருந்தா கசினா இருப்பாரு. இங்க எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? பிரதர். ஸோ ஆன்சர் பிரதர். கசன் இல்லை, அதனால அது பிரதர். ஓகே, இதே பேட்டர்ல நம்ம இந்த கொஸ்டின் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க. ஆஃப், இங்கே ஆஃப், அவ்வளோதான். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல இது 1, ஒன்லி சன்ன்றது 2, ஹீ இஸ் த சன்ன்றது 3. சொல்றது யாரு? லதா. லதா என்ன சொல்றாங்க? மை கிராண்ட் ஃபாதர். ஸோ கிராண்ட் ஃபாதர்ன்றதுனால இங்க இருக்கு, நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன், இந்த ஒன்லி சன்ன்றது யாரா இருக்கும்? அவளோட ஃபாதரா இருக்கும். ஒன்லி சன்னோட சன். ரிவர்ஸ்ல படிங்க. ஹீ இஸ் த சன் ஆஃப், ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். என் கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன்னோட சன். ஸோ ஒன்லி சன்னோட சன் தான் இங்க இருப்பாங்க. இந்த ஒன்லி சன்ன்றது யாரு? ஃபாதர். லதாக்கு ஃபாதர். ஸோ இது ஃபாதரா இருந்தா இந்த சன் என்னவா இருக்கும்? பிரதரா இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன? ஹவு இஸ் the man in the photograph related to Lata? லதாக்கு போட்டோகிராஃப்ல இருக்கிறது பிரதர். Okay, pointing to a photograph, X said to his friend, why? She is the only daughter of father of my mother. Mark பண்ணுவோம். my mother 1, the father 2, she is the only daughter 3. இப்போ யார் சொல்றதுன்னா X தான் சொல்றாங்க. my mother, ஸோ இந்த இடத்துல மதர். மதரோட ஃபாதர், ஸோ மேல அவரோட ஃபாதர், கிராண்ட் ஃபாதர். ஸோ ஃபாதரோட ஒன்லி டாட்டர், ஒன்லி டாட்டர்னா யாரு? இந்த மதர் தான். ஸோ மதர் இப்படி வந்தாச்சா? இப்போ கொஸ்டின் என்ன? ஹவு எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த பர்சன் இன் த ஃபோட்டோகிராஃப். இந்த மதர் பத்தி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு எக்ஸ் யாரு? அவங்களுக்கு எக்ஸ் யாருன்ற கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இங்க இல்ல. சன்னா டாட்டரா, எக்ஸ் வந்து மேலா ஃபீமேலான்னு நமக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ சன்னும் நான் மார்க் பண்ண முடியாது, டாட்டரும் மார்க் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்துல எதுன்னு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஸோ cannot be decided.
ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இங்கேயும் நம்ம அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆஃப், இங்க ஒரு ஆஃப், இங்க ஒரு ஆஃப். ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. சொல்றது யாரு அப்படின்னா பாஜ்பாய். பாஜ்பாய் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் மை பிரதர், அதுல இருந்து தான் அவரு ஆரம்பிக்கிறாரு. பாஜ்பாயோட பிரதர், பிரதரோட ஃபாதர். பிரதரோட ஃபாதர்னா எனக்கும் என்னவா இருக்கணும்? இப்ப நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கேன், ஃபாதர். ஃபாதரோட ஒன்லி டாட்டர், ஒன்லி டாட்டர்னா இன்னொரு பர்சன், டாட்டர். அவருக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. இந்த டாட்டரோட சன். இதுதான் நம்ம பிரான்ச். இப்ப கொஸ்டின் என்ன? ஹவு பாஜ்பாய் இஸ் ரிலேட்டட் டு த மேன் இன் த போட்டோகிராஃப். ஸோ போட்டோகிராஃப்ல இருக்கிறது இந்த லாஸ்டா நம்ம மார்க் பண்றதா போட்டோகிராஃப். இதுல இருக்கவருக்கும் பாஜ்பாய்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. அது யாருன்னா சன். அந்த கீழே இருக்க அந்த போட்டோகிராஃப்ல இருக்கிற பர்சனுக்கு அவங்க அம்மாவோட அண்ணனோ இல்ல தம்பியோ அப்படின்னா மெட்டர்னல் அங்கிள். என்னோட ஆன்சர் மெட்டர்னல் அங்கிள். இப்படி பிரான்ச் பண்ணாதான் நமக்கு ஈஸியா ஆன்சர் சொல்ல முடியும். இது டைப் 1. இன்னொரு வீடியோல டைப் 2, டைப் 3 அது மாதிரி பார்க்கலாம்.